ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது விலாகில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷங்க. ரைட் நோ நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணியில் ரூமில் தாங்க இருக்கும். நம்மளோட இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறது பஸ் விலாகு. ஸோ வேளாங்கண்ணியிலேருந்து பழனிக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பேக் டு ஹோம், அதாவது வேளாங்கண்ணி ட்ரிப்பை முடிச்சுட்டு இப்போ நம்ம திரும்ப வீட்டுக்கு போக போகிறோம். நமக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணியில் மத்தியானம் தாங்க பஸ்ஸு. நம்மளோட விலாகரான அரவிந்த் ராஜ் ப்ரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு மார்னிங்கே சென்னைக்கு பஸ் இருந்தனால அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் ரூமில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு மத்தியானமாக நம்ம பஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி பஸ் விலாக் ஒன்று போட்டிருப்பேன். திருப்பதி டு சென்னை எலக்ட்ரிக் பஸ் ஒன்று போட்டிருப்போம். அப்புறம் ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பஸ் விலாக் போட்டிருப்போம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க, ரொம்பவே தேங்க்ஸுங்க. என்னதான் நம்ம பஸ் ஜர்னிக்கு புதுசாக இருந்தாலும் ஏதோ ஒரு ட்ரை பண்ணணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எடுத்து போடுறோம். கேஎஸ்ஆர்டிசியில் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் விலாக் வரப்போகுது. இது வரைக்கும் கேஎஸ்ஆர்டி பஸ் நான் ட்ரை பண்ணதே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு. ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் போனால் கோயில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க வேளாங்கண்ணியோட தேவஸ்தானத்தோட ரூம்ஸு. இங்கே நீங்கள் புக் பண்ணிவிட்டால் உங்களுக்கு கீ கொடுப்பாங்களா, அதுக்கு வந்துட்டு போய் நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி இருக்க காட்டேஜில் கொடுத்தா ரூம் அலாட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்சிடிசியோட ஆஃபீஸுங்க. வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்குது. உங்களுக்கு எஸ்சிடிசியில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிலேட்டடாக நீங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் இங்கே நீங்கள் இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. டிக்கெட் கூட நீங்கள் இங்கே புக் பண்ணிக்கலாம். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஹோட்டல்ஸு ரூம்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்தால் கூட இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் நீங்கள்லாம். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி போகிற பஸ்ஸு, அப்புறம் பட்டுக்கோட்டை போகிற பஸ் எல்லாம் நிற்கிதுங்க. நம்ம பஸ்ஸு இன்னும் வரக்கானா, மணி 1:30 ஆச்சு. 2 மணிக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ ட்ராவல் பண்ண போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியோட புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஸ்விஃப்ட்டுன்ற பஸ்ஸில் தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது க்ரீன் கலரில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கும் தெரியல, பஸ்ஸஸ் பற்றி ரொம்ப ஐடியா இல்லாதனால நான் யூடியூப் சேனலில் பார்த்து ஆல்ரெடி ஒருத்தர் போட்டிருக்காரு. கேரளாலேருந்து அதாவது செங்கனசேரியிலேருந்து வேளாங்கண்ணிக்கு வந்திருக்காரு பழனி, அந்த பஸ்ஸில் தான். பட் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. பட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அப்கிரேட் பண்ணி ஸ்விஃப்ட்டுன்ற மாடல் கேஎஸ்ஆர்டிசியோட நியூவாக லான்ச் பண்ண ஆரஞ்சு கலர் பஸ்ஸில் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஒரு பஸ் வந்தோடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்மிஷன் கேட்டு நம்ம எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு நம்ம பஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பஸ்ஸோட ரூட்டு அண்ட் பஸ்ஸோட ஃபேரு, என்னென்ன இடத்துல பிரேக் கொடுக்குறாங்க, ரெஸ்ட் ஸ்டாப் எங்கெங்கே இருக்குன்றதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா ஃபர்தராக ஜர்னியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு அதில் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ராவல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவலிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் வித் அரவிந்த் 06 இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறது தாங்க நம்மளோட பஸ்ஸு. வேளாங்கண்ணியிலேருந்து செங்கனச்சேரி போகிற கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் பஸ். நம்மளோட பஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. மணி 2:20 ஆச்சு. அசோகா லைலாண்டோட பஸ்ஸுங்க, டீலக்ஸ் ஏர் பஸ். வேளாங்கண்ணிலேருந்து செங்கனச்சேரி போகிற பஸ் வயா பழனி. டிரைவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், கொடுத்துட்டாரு, எடுத்துக்க சொல்லிட்டாரு. சரி வாங்க உள்ளே போய் நம்ம பஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிடலாம். மணி 2:23 ஆச்சு.
இந்த பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி மத்தியானம் 2:30 மணிக்கு உங்களுக்கு வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பி சங்கனச்சேரிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் 5:45 போவாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் சங்கனச்சேரியிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2:30 மணிக்கு கிளம்பி வேளாங்கண்ணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5:15 வந்து ரீச் ஆகும். நம்ம பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதாங்க 2:2 ரேஷியோவில் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்கேஜ் வைக்கலாம் கூடவே ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூட் கேஸே இருக்குது பாருங்க. ட்ரெயினில் கொண்டு போகிற அளவுக்கு பெரிய சூட் கேஸே கூட மேலே வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீட்டில் வந்து 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒரு புக் ஹோல்டர், அது ரொம்ப பிரிஞ்சு போய் கிடக்கு. அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. வேளாங்கண்ணியில் மத்தியானம் 2:30 மணிக்கு கிளம்புற இந்த பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனிக்கு வந்து டெய்லி நைட்டு 9:30 மணிக்கு போய் ரீச் ஆகுங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் சங்கனச்சேரியிலேருந்து வேளாங்கண்ணி வர பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனிக்கு வந்து டெய்லி நைட்டு 11 மணிக்கு பழனிக்கு வரும். ஸோ அங்கே ஏறினீங்கன்னா பழனி டு வேளாங்கண்ணி வர்றதுக்கு நீங்கள் அடுத்த நாள் காலையில் 5:15 நீங்கள் பழனியில் நைட் 11 மணிக்கு ஏறினீங்கன்னா நீங்கள் 5:15 நீங்கள் வேளாங்கண்ணி வந்து ரீச் பண்ணிடலாம். இதே வேளாங்கண்ணிலேருந்து நீங்கள் பழனி போகிற மாதிரி இருந்தால் 2:30 மணிக்கு இங்கே ஏறினீங்கன்னா நைட்டு 9:30 மணிக்கெல்லாம் போய் பழனி ரீச் ஆகிடலாம். வேளாங்கண்ணி டு பழனிக்கு நடுவில் நமக்கு 2 ஸ்டாப்பிங்ஸ் தான் இந்த பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று தஞ்சாவூர், ஒன்று திருச்சி.
மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:30 ஆச்சுங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான தஞ்சாவூருக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். அதை டீ குடிக்கலாம், ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போயிட்டு வந்துக்கலாம். ஆக்சுவல் ஷெட்யூல் படி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:45 நம்ம தஞ்சாவூர் வர வேண்டியது 4:30 மணிக்கே வந்தாச்சு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அட்வான்ஸாகவே நம்ம வந்திருக்கோங்க. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சூப்பராக டிரைவ் பண்ணுறாரு. பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வேளாங்கண்ணிலேருந்து பழனிக்கு வந்து 560 ரூபா ஆச்சுங்க. இது வந்து வெறும் சீட்டர் டைப் தான். உங்களுக்கு இது நம்ம ட்ராவல் பண்ணுறது இப்போது கேஎஸ்ஆர்டிசிங்க. இதுவே உங்களுக்கு எஸ்சிடிசியும் ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதோட டிக்கெட் அப்டேட்ஸு, அதோட டைமிங்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது ரூட்டு டோட்டலாக வேறு. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற பஸ் ரூட் வந்து வேறு. அது ட்ராவல் பண்ணுற எஸ்சிடிசி வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் ரன் பண்ணுற பஸ்ஸு வந்து அதோட ரூட் வேறு. 4:45 தஞ்சாவூர் வந்து கிளம்பியாச்சுங்க. டைம்னா டைம் தான். டைமும் கரெக்டாக கீப்பப் பண்ணுறாங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுனா திருச்சி தான். நான் உங்களை திருச்சியில் மீட் பண்ணுறேன் அடுத்தது. இந்த பஸ் டிக்கெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கூகுளில் தாங்க புக் பண்ணேன். கூகுளில் கேஎஸ்ஆர்டிசின்ற என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் கேஎஸ்ஆர்டிசினா உங்களுக்கு கர்நாடகம் வரும், நீங்கிட்டு கேரளா வரும். கேரளா ஸ்டேட்டோட இதில் உள்ளே போயிட்டிங்கன்னா புக் நவுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் வேளாங்கண்ணி டு பழனின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் இந்த ஒரு பஸ் தான் ரன் பண்ணுறதுனால இந்த ஒரு பஸ் தான் காமிக்கும். அதில் நீங்கள் டேட்டு அண்ட் உங்கள் நேமு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே பஸ்லேயே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க வெளியே அவுட் சைடில். இது மொபைல் ஆப்பில் நம்ம புக் பண்ணிக்கலாமா இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது
பஸ்ஸு கிளம்பி வச்சுங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகணும்னு பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நிப்பாட்டினாங்க. ஒரு 3 பேர் என்னமோ தான் ஏறினாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸு கிளம்பி வச்சு கரெக்டாக தஞ்சாவூர்லேருந்து பார்த்துட்டு 1 hour 10 minutes கிளம்பிடுச்சு. 4:45 தஞ்சாவூர் பஸ்ஸு 6 மணிக்கு என்னமோ திருச்சி. நெக்ஸ்ட் ஒரு 2 minutes தான் நினச்சி திருச்சியில் 2-3 பேர் ஏறினாங்க. திருச்சியில் பேச வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8:15 இருக்குது. திண்டுக்கல் அவுட்டரில் நைட் டின்னருக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே ஒரு 20 minutes பிரேக்காக. ஸோ நம்ம எப்படி வீட்டுக்கு போய் தான் சாப்பிட போகிறோம். அப்படி இன்னும் 1.5 hourல இறங்கிடுவோம். 9:30 மணிக்கெல்லாம் பழனி போயிடுறதுனால நான் எதுவும் சாப்பிடல. க்ரீன் பார்க்குன்ற ரெஸ்டாரண்ட்டை தான் இப்போ டின்னருக்கு நிப்பாட்டியிருக்காங்க. திண்டுக்கல் அவுட்டர், அதாவது இங்கிருந்து ஒரு 4 kilometers தான் திண்டுக்கலை விட்டு அவுட்டர் வந்தாச்சு நம்ம. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எஸ்சிடிசி கூட வந்து எர்ணாகுளத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுங்க. இதே மாதிரி எஸ்சிடிசி வந்து கூட வேளாங்கண்ணிலேருந்து எர்ணாகுளத்துக்கு டெய்லி ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டெய்லி சாயங்காலம் 4:30 மணிக்கு வேளாங்கண்ணியில் கிளம்புற பஸ்ஸு அடுத்த நாள் காலையில் 6:30 மணிக்கு உங்களுக்கு எர்ணாகுளம் போய் ரீச் ஆகும். அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான்-ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. சீட்டரோட டிக்கெட் ஃபேர் 650 ஆகும். ஸ்லீப்பரோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 940 rupees. டு எர்ணாகுளம் பஸ் ரூட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர் வழியாக அந்த பஸ் டெய்லி ஆகும். அதே மாதிரி அந்த எஸ்சிடிசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு எர்ணாகுளத்தில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 7:45 வந்து உங்களுக்கு வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆகும். பஸ் ஜெர்னி பொறுத்து சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்தளவுக்கு பஸ் ஜெர்னி நல்லா அமையும்னு. ஓவராலாக ஜெர்னி பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கூடிய சீக்கிரமாக வந்து பார்த்துக்கிட்டிங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். அதாவது வேளாங்கண்ணி டு பழனி வெறும் 2 ஸ்டாப் தான் நடுவில் நமக்கு தஞ்சாவூர் அண்ட் திருச்சி. கூடிய சீக்கிரமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பஸ்ஸோட ஃபுல் ஸ்ட்ரிப்ஸும் நம்ம கவர் பண்ணலாம். அதாவது வேளாங்கண்ணி டு செங்கனச்சேரி, இல்லைன்னா செங்கனச்சேரி டு வேளாங்கண்ணி ஃபுல்லாகவே நம்ம இதில் கவர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது ஜெர்னி. டிரைவர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஃபார்ம் ஒன்று பார்த்தங்க. அதாவது எங்கெங்கே ஏறுறாங்க. பழனியிலிருந்து கூட கோட்டயத்துக்கு, கேரளாக்கெல்லாம் நிறையா பேர் புக்கிங் பண்ணியிருக்காங்க. நான் பழனியில் இறங்குறப்ப வேணால் காமிக்கிறேன் எத்தனை பேர் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. பழனியிலேருந்து கேரளா போகிறதுக்கு வந்து திண்டுக்கல்லேருந்து கிளம்ப போகிறதா இருந்தாலும் வந்து 8:20 ஆகுது. ஒரு 20 minutes பிரேக் அப்புறம் திண்டுக்கல்லேருந்து கிளம்பியாச்சு பஸ்.
ஷார்ப்பாக ஆன் டயத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனி கொண்டு வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர்னு சொல்லலாம். 2 பேருமே யங் டிரைவர்ஸாக தான் இருக்காங்க. திண்டுக்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் விளாகில் சொல்லியிருப்பேன் வந்து வேளாங்கண்ணிக்கு பாலக்காடு பாலக்காடு செங்கல்சேரி ஒருத்தர். அதான் ஆக்சுவலாக வேறு ஒருத்தர் விளாகில் போட்டுருக்காரு. பட் இந்த பஸ்ஸில் அப்படி இல்லை. 2 பேர் இருந்தாலும் வேளாங்கண்ணிக்கு திண்டுக்கல் பிரேக் டின்னர் பிரேக் வரைக்கும் ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருந்தாருங்க. இந்த கேப்பில் வந்து ஒருத்தர் வந்து கண்டக்டராக இது பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து டின்னர் பிரேக் வந்து அவர் சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவர் டின்னர் பிரேக் வந்து திண்டுக்கல் அவுட்டர்லேருந்து இப்போ செங்கல்சேரி வரைக்கும் அவர் ஓட்டுவார் போல். 2 பேருமே சூப்பராக ஓட்டினாங்க டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். இப்படி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனியில் ஃபுல் பேக்கடாக ஆகிடுச்சிங்க. நான் ஒரே ஒரு ஆள் தான் பழனியில் இறங்கியிருக்கேன். இப்போ வேளாங்கண்ணி டு பழனி வந்து இறங்குனது. பட் மோஸ்ட்லி பஸ் ஃபுல்லாக வந்து மலையாளிஸ் தான், கேரளா கிறிஸ்டின்ஸ் தான் நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வேளாங்கண்ணி டு கேரளா போகிறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. பட் பழனியில் கூட வேக்கண்ட் இருந்த கொஞ்சம் சீட்ஸுமே எங்கள் பழனியில் ஏறிட்டாங்க கேரளா போகிறதுக்கு. ஸோ இந்த பஸ் விளாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் 3வது பஸ் விளாக் நல்லபடியாக வந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக்ஸு கரெக்ஷன்ஸ் தான் முடிச்சுக்கோங்க. பஸ் விளாக் வந்து புதுசு தான் நான். ஸோ இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் வேறு விளாக் வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வரும். அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ட்ராவலிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் தரவின் 06 இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு விளாகில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.